என் பேட்டி நாளைக்கு பேப்பர்ல போட போறீங்களா? தாராளமா போடுங்களே. விஸ்கி சாப்பிட்றீங்களா? நோ தேங்க்ஸ். நான் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இஷ்டத்துக்கு குடிக்கிறேன், நல்லா சாப்பிடுறேன், நல்ல துணிமணி போட்டுக்கிறேன். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? சரீரத்தை காட்டினாதா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கணும்னா அதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். அதுக்காக ஒரு பொண்ணு தன்னோட மானத்தை விக்கிறது தப்பு இல்லையா? மானம் அது எப்பவோ போயிடுச்சு. அப்படி சொல்லாதீங்க. இப்பவும் நீங்க நினைச்சா யாராவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கௌரவமா குடும்பம் நடத்தலாம். எனக்கு ஏற்பட்ட கலங்க உங்களுக்கும் ஏற்பட்டிருந்தா இப்படி உருப்படாத உபதேசம் பண்ண மாட்டீங்க. நீங்க ஒரு கௌரவமான வாழ்க்கை நடத்திட்டு இருக்கீங்க. ஆனா என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. மானம் போனதுக்கு அப்புறம் உடம்பு வித்து வயிற்று கழுவுறதை தவிர எனக்கு வேற வழியே இல்லை. அதை விட மானத்தோட பட்டினி கிடந்து சாகிறது எவ்வளவோ மேல். நான் விரும்பி வாழ்ந்துட்டு இருக்கேன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, நான் ஒரு கோழை. எனக்கு சாகிறதுக்கு துணிச்சல் இல்லை. வெளிப்படையா நான் சிரிச்சிட்டு இருக்கேன், ஆனா மனசுக்குள்ள அழுதுட்டு இருக்கேன். நான் என் ஊருக்கு திரும்பி போக முடியாது. என் சொந்தக்காரங்க முகத்துல நான் முழிக்க முடியாது. ஒருத்தனை கட்டிக்கிட்டு ஒழுங்கா குடும்பம் நடத்த எனக்கு அருகதை கிடையாது. எனக்கு அருகதையோ கிடையாது. ஷைலஜா, ஷைலஜா ப்ளீஸ், ஷைலஜா ப்ளீஸ், அழாதீங்க. ஷைலஜா, ஷைலஜா ஏன் அழுதுகிட்டு இருக்க? என்ன ஆச்சு? நீ யாரு? நீ ஏதாவது சொன்னியா? ஆமா, இப்படி மானம் கெட்ட பொழப்பு நடத்துறதை விட சாகிறது மேலுன்னு சொன்னேன். என்ன துணிச்சல் உனக்கு? போவலியே. நான் ஒரு பத்திரிகை நிருபர். ஓ, பிரஸ் ரிப்போர்ட்டர். எங்களை பத்தி கண்ணாப்பினான்னு பத்திரிகையில் எழுதி எல்லாருக்கும் எங்க மேல வெறுப்பு உண்டாக்குறதே உம்மாதிரி பத்திரிகைக்காரங்க தான். ஓ, பாவப்பட்ட இந்த பொண்ணை வச்சு பணம் சம்பாதிக்கிற அந்த வெக்கங்கட்ட வியாபாரி நீதானா? நீ எல்லாம் இந்த உலகத்துல இருக்கவே கூடாது. Shut up. Get out. I say you get out. My dear Shailaja. Shut up, you scoundrel. நீ தானே என் வாழ்க்கையை நாசமாக்கின. என் வயித்தை காட்டி உன் வயித்தை வளர்க்குற மானம் கெட்டவன. போட வெளியே. Shailaja. I say you get out.
இன்ஸ்பெக்டர் சார், ஆ? நியூஸ பார்த்தேளா? ஆ. மீண்டும் ஒரு கொலை. ஆ. கிங் ஆஃப் பிம்ஸ், அதாவது பிம்ஸ்களின் மாமன்னன் துரைராஜ் கொலை. அதுவும் எங்க? கற்புக்கரசி கண்ணகியின் சிலைக்கு பின்னால. இதுல இருந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராங் டவுட் சார். என்ன கண்ணகி தான் கொலை செஞ்சிருப்பாங்களாண்ணா? இருக்கலாம். என்ன சார் இது, கண்ணகியா? இப்படி வாழை மரத்தை சீவரா மாதிரி வரிசையா சீவி தள்ளுறது யார் தெரியுமா? ஒரு பெண். அது எப்படி சார் அவ்வளவு டெஃபினட்டா சொல்றீங்க? அடா, நோக்கு இந்த கொலையை பத்தி ஒண்ணும் தெரியாதுமா. நீ பச்சை குழந்தை. நான் சொல்றேன், அந்த அர்த்த ராத்திரியில கும் இருட்டுல கண்ணகி சிலைக்கு பின்னால அந்த காலிப்பைய ஏன் போகணும்? This is my question. இதுதான் என் கேள்வி. பதில், குறிப்பிட்ட ஒரு பொண்ணு அந்த காலிப்பைய அப்படியே கடத்திண்டு போய் கத்தியை காட்டி பயமுறுத்தி பலவந்தம் பண்ண முயற்சி பண்ணிருக்கணும். அதுக்குள்ள அந்த பொண்ணு ரொம்ப நேக்கா அவங்கிட்ட இருந்து கத்திய புடுங்கி கழுத்தை சதக் பண்ணிருக்கணும். This is my statement, my lord. இது என்ன கோட்டா மிஸ்டர் நீலகண்டன்? I'm sorry. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி துணிச்சல் எந்த பெண்ணுக்கு வராது சார். இந்த காலத்து பொண்களுக்கு எல்லாம் வருயா. வாஸ்தவம் தான். அது என்ன பிம்ஸா பார்த்து கொலை செய்யப்படுறானுங்க? அப்படி ஒரு வேண்டுதல் போல் இருக்கு சார். வேற ஒண்ணும் இல்ல சார். ஏதோ ஒரு பொண்ணு ஒரு புரோக்கரால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. சோ இந்த புரோக்கர் இனத்தையை பூண்டோட ஐச்சொன்னு கங்கணம் கட்டிண்டு ஒவ்வொரு புரோக்கரா பார்த்து சதக் சதக்னு கொலை பண்ணிட்டு இருக்கா. சிம்பிள். மிஸ் ராதா, இது வரைக்கும் எத்தனை பிம்ஸ் கொலை செய்யப்பட்டிருப்பாங்க? என்ன கேட்டா நானா கொலை செய்யறேன்? நீங்க தானே அதை பத்தி ஆர்வத்தோட எழுதுறீங்க. இந்த சமூகம் திருந்தணும், அதுக்காக தான் நான் எழுதுறேன். எப்படியோமா கண்ணா பின்னான்னு கண்டவா கழுத்து அறக்காம கச்சிதமா பிம்ஸ்களா பார்த்து செலக்ட் பண்ணி கொலை பண்ற கொலையாளிக்கு என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். இனிமே பிம்ஸ் தொல்லை இருக்காது, அதனால போலீஸ்க்கு வேலையே இருக்காது. விக்கி, கொலைகாரன் நீ இல்லைங்கிறது முடிவாயிடுச்சு. அம்மாடி அநியாயமா அர்ச்சனா அபிஷேகத்தோட என் சட்டை கிழிஞ்சதான் மிச்சம். ஏன் சார், நான் கொலைகாரம் இல்லைங்கிறது எப்படி முடிவாச்சு? நீ உள்ளே இருக்கும்போதே உங்க தலைவர் துர்ராஜோட கழுத்தை சுத்தமா சீவிட்டார். ஐயோ, எங்க தலைவரை கொண்டுட்டாங்களா? அதே டைப் கழுத்து கட்டிங். அதனாலதான் நீ கொலை செய்யலங்கிறது முடிவாயிடுச்சு. அண்டர்ஸ்டாண்ட்? விக்கி, நீ போலாம். வேண்டாம் சார். சார் சார் வெளியில போனா என்னையும் கொண்டுருவாங்க சார். சார் 3 வேளையும் வெறும் டீயும் பண்ணு கிடைச்சாலே போதும் சார். உங்க லாக்கப்லயே உயிரோட பாதுகாப்பா பத்திரமா இருப்பேன் சார். என்னை காப்பாத்துங்க சார். உங்க சகோதரா நினைச்சு எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க விக்கி, சார். விக்கி, விக்கி, லாக்கப்ல வச்சிருக்கிறதும் வெளியே அனுப்புறதும் என் இஷ்டம் இல்ல. சட்டப்படி தான் நான் செய்ய முடியும். யூ கேன் கோ. சார் சார் வேண்டாம் சார், வேண்டாம். அரெஸ்ட் ஆகும்போது உன்கிட்ட இருந்த ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் பூட்ஸ் கீழே கிடக்கு. கத்தி மட்டும் தர மாட்டேன், வாங்கிட்டு வெளியே போடா. நான் இங்கேயே தங்கிறேன் சார். பொள்ளாச்சி மச்சான், இது போலீஸ் ஸ்டேஷன், மசாஜ் மாளிகை இல்ல உன்னை வச்சு மசாஜ் பண்றதுக்கு. அடம் பிடிக்காம போயிடு மச்சான். அம்மா, நீங்களாவது சொல்லி என் உயிரை காப்பாத்துங்க அம்மா. என்னயா ரா பிச்சைக்கார மாதிரி அம்மா தாயனுக்கிட்டு? அம்மா இப்ப நீ போக மாட்டேன் சார். பாலன், டேக் ஹிம் அவே. இந்தா புடி. இதை எடுத்துட்டேன். ஆ. அம்மா அடிச்சு